உன் பொண்டாட்டி உள்பாவடிய தொழிக்கிறாங்க. ஆமா சாமி. இதோட உன் கணவன் காலி. நீ எனக்கு பொண்டாட்டியா வர போய் சாமி. ஏய் இத பார், இந்த பச்சை வாய்க்கன்று எறா பார்க்கலாம். சாமி யாரு இவங்க? எப்பேற்பட்டவங்க? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. சாமி அந்த மலையாள பகவதியே இதுல நீ ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கிறே. பச்சை வாழை அம்மா யார் சாமி? பச்சை வாழை பந்தலிலே ஈசனத்திலே சக்தி ஒன்று சமய 16 உலகை காக்க உத்தமி உண்மையின் பரம்பொருள். அப்படி இருக்க அந்த ஆதிசக்தி அந்த சுயமாக உற்பனமானவள் முதலாக எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் என்பதனாலே இந்த உலகத்திலே சுயமாக உற்பனமானவள். ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் வாழக்கூடாது என்பதனாலே முதலாக ஒரு பிண்டத்தை பிடித்து வைத்தாள். அந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்தாள். அதிலிருந்து ஒரு உருவம் தோன்றி வந்த உருவம் பெண்ணே என்று அழைக்காத என்று அவளோடு பார்த்து கொண்டிருந்தாள். அந்த உருவமாகப்பட்டதோ அவளை பார்த்து அம்மா 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 என்று அழைத்தது. அம்மா என்று அழைத்ததனால் அவளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாள். பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவன் யார்? இந்த உலகத்திற்கு முதல் தெய்வம் என்னுடைய அண்ணன் விநாயகன். இரண்டாவதாக ஒரு பிண்டத்தை பிடித்து வைத்தால் எனக்கு என்று ஒரு ஆண் துணை வேண்டுமே என்பதற்காக இரண்டாவது பிண்டத்திலே ஒரு உருவம் தோன்றி வந்த உருவம் என்னை பார்த்து பெண்ணே என்று அழைக்காது என்று அவளோடு பார்த்து கொண்டிருந்தாள். அந்த உருவமாகப்பட்டதோ அந்த ஆதிசக்தியை பார்த்து தங்காய் என்று அழைத்தது. தங்காய் என்று அழைத்ததனால் தன்னுடைய அண்ணனாக ஏற்றுக்கொண்டாள். அண்ணன் என்பவன் யார்? வைகுந்தவாசன், பார்க்கடல் வாசன், பரந்தாமன், பர்ணகசேகரன், ஆபத் பாண்டவன், அநாதரட்சகன், வெண்ணை கொண்டவாயன், இப்படியெல்லாம் என்று அழைக்கலாம் வைகுந்தவாசன் நாராயணன். மூன்றாவதாக ஒரு பிண்டத்தை பிடித்து வைத்தால் அந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்தால் அதிலிருந்து ஒரு உருவம் தோன்றி வந்த உருவத்தை பெண்ணே என்று அழைக்காதா என்று அவளோடு பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆனால் அந்த உருவம் அகப்பட்டதோ பெண்ணே பெண்ணே என்று அழைத்தது. பெண்ணே என்று அழைத்ததனால் தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். கணவர் என்ற பெயர் எப்படி வந்தது? அவளுடைய 3 கண்களிலே அவளுடைய நெற்றிக்கண்ணை அவளுக்கு தந்து என் கண் அவர், என் கண் அவர், என் கண் அவர் என்று காலப்போக்கால மக்களுடைய வாக்காலம் அது கணவராகவே விளங்கப்பட்டது. பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன கரிகமால உந்தியில் பிறந்தவன், கரிகமாலோ அலைகளை தொழின்றோர், அலைகடலோ குருமணி கைக்கவசத்தில் அடக்கம், குருமணிய கலசத்தில் பிறந்தவர், கலசமோ இப்புவியிலே சிறுமன், இப்புவியிலோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவர்கள் மோதிரம், உமையவளோ ஈசனுக்குள் அடக்கும், ஈசனோ தொண்டர் அடக்கம். அப்பேற்பட்ட தொண்டரின் பெருமையில் சொல்வது அரிதாகம் அல்லவா? அப்படி இருக்க சிவனும் பார்வதியுமாக கைலாயத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்திலே ஈசனிடத்திலே வாக்குவாதம் செய்து இடபாகம் தேடி எங்கே சென்றிருக்கின்றால், பச்சை வாழை அம்மா உந்தன் முகத்தை நீ காட்டி உன் பிள்ளை வாடுகின்றேன் தமிழ் திருப்பாட்டி, காத்திடுவாய் தேவி என் கருணை உள்ள நாயகி, காத்திடுவாய் தேவி என் கருணை உள்ள நாயகி. முகத்தை நீ காட்டி உன் பிள்ளை வாடுகின்றேன் தமிழ் திருப்பாட்டி, காத்திடுவாய் தேவி என் கருணை உள்ள நாயகி, காத்திடுவாய் தேவி என் கருணை உள்ள நாயகி. சிங்கமுடன் வாகனமாம் சிறும்பமன் இடர் துணையாம், சிங்கமுடன் வாகனமாம் சிறுபமன் இடர்குடையாம், காத்திடுவா தேவி என கருணை உள்ள நாயகி, காத்திடுவா தேவி என கருணை உள்ள நாயகி.
பச்சை வாழையம்மா இதுவரையிலும் ஒவ்வொரு மொழி உனது வாயினால் சொல்லி எடுத்தால் காலினால் எடுத்தால் இந்த மொழி எந்த வகையில் எடுக்க வேண்டும் தெரியுமா? கரம் பற்றி தான் எடுக்கிறது. கரம் பற்றி எடுக்கும் சமயத்தில் கைப்பிடிச்சி எடுக்கணும். கைப்பிடிச்சி எடுத்து மாத்திரம் நம்ம வாயில புல்லே சாமி. எல்லா வேலையும் செய்யற இந்த மாதிரி வார்த்தை தான் வராத வார்த்தை வாயில புல்லே சாமி. வாயில வரல விட்டு அந்த வேலையை பாரு. அந்த வாழை கண்டாலுக்கு உடல் கீழ்க்கு சம்மதமா சமயம் சம்மந்தம் பேசுதோ நம்மகிட்ட சம்மந்தம் பேசு. சம்பளம் கொடுக்கட்டும் சாமி. நீ சாவ போற சாமி. கொண்டாடி தள்ளி போறாரு என்ன சம்பளம் கொடுக்கட்டும். நீ தானே சாமி. அந்த ஆளு சம்பளம் கொடுக்கட்டும் என்கிட்ட சொல்லுது. பெரும்புமிக்க இந்த புலிக்கோடு கிராமத்தை சேர்ந்த சவுண்டு சர்வீஸ் ஒளி அமைப்பு மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த செல்வ கணபதி, விநாயகமூர்த்தி செல்வ கணபதி, உரிமை லோகு, விநாயகமூர்த்தி செல்வ கணபதி, உரிமை லோகு இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து இதோ களத்தூர் ஏழுமலை எனக்காக 100 ரூபாய் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாட என்று பிறத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாமி இதோட எத்தனாவது மோடி? 4வது மோடி. 4வது மோடி எடுத்துக்கிறேன். மனுஷாளுக்கு ஒரு மனசாட்சி இல்லை. கீழே புரண்டு உருண்டு எழுந்துன்னு அந்த மோடி எடுத்துக்கிற அம்மாவை மீட்கணும்னு 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய் 300 நாள் சாமி. 300 நாள்னா சும்மா சாமி 7200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிற சாமி. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை நான் மீட்டு வரணுன்றதுக்காக நான் என்னென்ன கஷ்டப்படுறேன், என்னென்ன வேதனை படுறேன். யாருக்குன்னா அது புரியுதா சாமி? அது சும்மா உட்காந்து கிடக்குறான் களத்தூர் ஏழுமலை. அவனுக்கு எவனா 100 ரூபாய் கொடுத்துக்கிறான் சாமி. மணி நேரம் லோல் பட்டு லோன் கிடைக்கிறான். எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க சாமி. சாமி இது களத்தூர் ஏழுமலை. துன்பம் அடைந்ததெல்லாம் போனி ஆசையினால்
பேரன்புமிக்க இந்த புலிக்கோடு கிராமத்தை சேர்ந்த நாட்டாமதாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ எங்கள் கம்பெனியில் மோடி வாடமிட்டு மோடி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி ராமச்சந்திரனை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று அம்மனை படைத்துக் கொள்கிறோம். நன்றி. அரோகரம் 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 அரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் அரோகரம். இரவேல் முருகனுக்கு அரோகரம். பாவம். ஏய், இவருடைய பலம் சிறுக 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 குறைகிறது. 4 மோடியும் இவனுக்கு பலம் குறைந்து விட்டது. 5வது மோடி எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? கண்டனுடைய உயிரியே சக்தி கலசத்தில் பணைய வைத்திருக்கின்றேன். ஆனால் சோத்துப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வேலாயுதம் வசந்தா என்ற கலைஞர்கள் இதோ எங்கள் மோடி எடுத்துக் கொண்டிருக்கின்ற ராம்சக்தி பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வேணும் என்று இறைவனை கேட்டுக் கொள்கிறோம். ஐந்தாவது ஓடியில் தான் தெரிய போது உனக்கு கையாலே. 5வது மோடி எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? வாடா வாடா வாடா. என்னடா போட்டுட்டா? 4 மோடி எடுத்து விட்டாய். 5வது மோடி எப்பேற்பட்ட மோடி தெரியுமா? ஜோயப்பையிலே பார். கொண்டு வரா.
ஐந்தாவது மூடி. ஏய், கண்டனுடைய உயிரியை இந்த சக்தி கலசத்தில் பணைய வைத்திருக்கின்ற பாவம். அம்மாவை பார்த்து ஒன்று பெற்ற தாய். பரந்தாமல் அருளுக்கு ஏனை எங்கே சென்றாய் கண்ணா எங்கே சென்றாய் உனை கால கண்ணா கண்ணா வடதிசை செல்வோர்க்கு ஏழு மலைகள் உண்டு, தென்திசை போவோர்க்கு ஏழு மதில்கள் உண்டு. வடதிசை செல்வோர்க்கு ஏழு மலைகள் உண்டு, தென்திசை போவோர்க்கு ஏழு மதில்கள் உண்டு. மறுதிசை தொழுவோர்க்கு நாதன் உண்டு, மறுதிசை தொழுவோர்க்கு நாதன் உண்டு. எங்கள் அருளாளன் அருளுக்கு செய்வேன் தொண்டு, எங்கள் அருளாளன் அருளுக்கு செய்வேன் தொண்டு. எங்கே சென்றாய் கண்ணா எங்கே சென்றாய் உனை காண துடிக்கின்றேன் எங்கே சென்றாய் கண்ணா 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 மணி வந்தா பெரியவர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு மோடிகளுக்கும் ஆதரவு கொடுத்து ஐந்தாவது மோடி 4 மோடி எடுத்து முடிஞ்சது. இந்த 5வது மோடியில் தயவு செய்து யாரும் கையை கட்டாதீங்க, முக்கி மேல கையை வைக்காதீங்க.
சார் ஏதாவது ஒரு நடத்தணும். காலில் அடிபட்டு ரத்தமா வருது. இன்னும் வெள்ளப்புத்து சுபோதயம். வெள்ளப்புத்து இன்னும் வெள்ளப்புத்து புகழேந்தி சாந்தி அம்மாள் அவங்கள் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து இதோ தம்பி ராமச்சந்திரன் அவர்களுக்காக மோடி எடுக்கக்கூடியவருக்காக 100 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமி சாமி பெற்ற தாய் 10 மாதம் சுமந்து 300 நாள் சுமந்து பெற்ற தாய் மனதுருகி வந்து உன்னை பார்த்து வீடு போட்டு அழித்து போறாங்க. அதை பார்த்தாயிலோ ஓடிப்போ இல்ல மகனை இந்த 5வது மோடியில ஒண்ணு கண்டன் இல்ல இந்த ஜோய பையன் சாகணும். சாமி இந்த மோடி எடுக்கும் சமயத்தில் ஒன்னாமல் முடியாமல் இன்னும் விட்டல்நாதன் பழையபுத்தூர் கிராமம் என்னுடைய அருமை மைத்துனர் தங்க இருவரும் சேர்ந்து எனக்கு 50 வேடனாக சேர்ந்த தாமுக்கு 50 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து வணக்கம். சாமி இந்த 5வது மாடியில் கண்டனுடைய உயிரை பணைய வைத்திருக்கின்றேன். இதை எடுக்கும் பொழுது நீ எடுத்து விட்டால் கண்டன் சத்தி விடுவான். அப்படி இல்லை என்றால் நீ செத்து. சாமி சம்மதம்மா. இந்த கலசத்திலே உங்க உசுறு இருக்குதோ? உயிருடா உசுறு சாமி. இந்த கலசத்தை நான் எடுத்துட்டா உங்க உசுறு போடும் போயிடும். நீ எடுக்கல செத்து போடுவேன். உங்க உசுறு போடும். உசுறு போனா மசரா போச்சு போ சாமி. நீயா நானா என்று பார்க்க வேண்டும். இந்த கலசத்து தாண்டா இருக்குது. முடிஞ்ச எறா பார்க்க. மாரியம்மனுக்கு திருவிழா, கும்பாபிஷேகம், முருகப்பெருமான் அவர்களுடைய கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சர்மன் சொல்லக்கூடிய ஆறுமுகனுக்கு திருவிழாவை பெருவிழாவாக செய்து கும்பாபிஷேகம் நடத்துகின்றார்கள். அப்படி இருக்க முருகனாக இருந்த நான் இப்பொழுது தாயை மீட்பதற்காக ஜோயனாக ஒரு மாதிரி வந்திருக்கின்றேன். கடைசி மோடி, இந்த கடைசி மோடியை நான் எடுத்தால்தான் தாயை மீட்க முடியும், கும்பாபிஷேகம் நடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயாகப்பட்டவள் அந்த சக்தியே இந்த சக்தி கலசத்தில் அமர்ந்திருக்கின்றாள். இந்த சக்தி கலசத்தை கடைசி மோடி தாயே உங்களை எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கடைசி மோடி எனக்காக கைத்தட்டி உற்சாகப்படுத்தி இந்த கடைசி மோடியை நீங்கள் தான் என்னை எடுக்க செய்யணும். உங்கள் பிள்ளையாக நினச்சி தயவு செய்து சொல்கிறேன். சாதாரணமாக சில பேர் நினச்சிக்குவாங்க. சில பேர் நம்ம ஊரில் சில பேர் நாடகம் ஆடி இருக்காங்க. நானும் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் நாடகம் கற்றுக் கொடுத்துருக்கேன். கற்றுக் கொடுத்துக்க ஆட வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 பேர் கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க. சில பேர் வெளியில் வரலை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்துட்டாங்க. சில பேர் ஒரு 2-3 பேர் வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ரொம்ப பெருமை. அப்படின்ற போது இந்த கலசமூடி கடைசியாக நான் எடுக்கப் போகின்றேன். எனக்காக உறுதுணையாக இருந்து எனக்கு நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும். தம்பியாக நினைங்க, பிள்ளையா நினைங்க, அண்ணனா நினைங்க, எப்படியாவது நினைஞ்சு இந்த கலசமோடு என்னை நீங்க தான் எடுக்க வைக்கணும். எங்க ஊரு மாரியம்மா அம்மா, நீ தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா, தங்கமான காளியம்மா,
நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டி வச்ச வாழையம்மா. நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டி வச்ச வாழையம்மா. தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. பாசப்பட்ட ஜனங்க பக்கம் பக்கத்துல நல்லதை கொண்டு வரும். பாசப்பட்ட ஜனங்க பக்கம் பக்கத்துல நல்லதை கொண்டு வரும். பொண்ணு ரசித்து பூவு ரசித்து பொண்ணு தாயி இங்கே வந்திடணும். இது பொண்ணா வேலையம் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி அம்மா. இது பொண்ணா வேலையம் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி. அங்காலம்மா பெத்த பிள்ளைங்க திரும்பின வரத்தை தரணும். கேட்டடா செத்தானா? ஷர்ட் போட்டான் பா. ஏ பொண்ணே தாலி நான் ரெண்டாவது தாலி கட்டிடுவோம். ஐயா என்னடி கணவர் சாமி தெய்வா, யார் அது? உன்னுடைய கணவர் இறக்கவில்லை, மூச்செடுத்திருக்கிறார். அந்த மோடியை நீ எடுத்து உன்னுடைய கணவரை காப்பாற்று. போ போ. ஆசிரியர் வாக்கா? ஏய் உன் கணவன் தான் செத்துட்டான். உன்னை நான் தாலி கட்டான் பாரு. நீ ஆண்டி போய் சாவ போற வாங்க சொல்றதுக்கு வந்தீர் என்னட்ட? அம்மா தாயே, சக்தி ஒன்று சமய 12 அவதரித்த மாரியம்மன் தாயே, உன்னையே நாடி வந்திருக்கின்றேன். இந்த கலசம் ஓடி என்னை எடுக்கணும் அம்மா. எனக்கு உறுதியாக இருந்து எனக்கு துணை இருந்து அருள் புரிய வேணும்மா. கண்டா கடம்பா கதிர்வேலா சண்முகா ஆறுமுகா முகா கரகம் எடுத்து முத்துகளை கூடி மகிழும்
முருகானி வரவேண்டும் இவ்வளவு அகோர ரூபத்தோடு வந்திருக்கின்றாயே, யார் எதற்காக வந்திருக்கின்றாய்? அடே கற்பழகா, புரட்சியாக வந்த என்னை சிறையில் அடைத்தாய் அல்லவா? இப்பொழுது சாமர்த்தியாகவே பார்த்தாயா இந்த உருவத்தை? ரமையா, சிறையில போட்டியே, கதவு சாத்தியா இல்லையா? அப்புறம் எப்படி இந்த பத்தி வந்தாங்க? எப்படி வந்தானே தெரியல. என்ன திறந்து விட்டியா? நான் தரக்கிற வேலை தான். நான் தரக்கிற வேலை தான். இதெல்லாம் வாங்கி திறந்து விட்டியா? யாரு நீ? அடே, இந்த கார்போரன் உயிரை கொல்வதற்கே நான் சாமர்த்தியாக அவதாரம் ஏய், என்ன கொல்ல வந்துக்கிறாளா? நான் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன்? எப்பேற்பட்ட வரத்தை கற்றிருக்கின்றேன். என்ன வந்து கொல்ல போறாங்க? கொல்லுவாரு என்ன? எப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கின்ற முடியாது போடி. எப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கின்றாய்? எப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கின்றேன். இந்த உலகத்திலே பெண்களை தவிர மற்ற உயிர்களால் எனக்கு இறப்பு என்பதே வரக்கூடாது. பெண்களை தவிர்த்து இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆளுநர் உனக்கு இறப்பு என்பதை வந்திருக்கிறார். அடே, இப்பொழுது வா, வந்திருக்கின்றார். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய கண்டன் கார்கோடகன் வதை என்னும் மலையாள பகவதி என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ வரவேண்டும் முருகா, நான் நினைத்த போது நீ வரவேண்டும் முருகா, நீ வரவேண்டும். போது நீ வரவேண்டும் நீலையில் மயில் வேலமர் வேலா, நினைத்த போது நீ